பலமானவர்களே, மதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, பெரியவர்களே, மாணவர்களே, சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத் உலமா சார்பாக இந்த 12 நாட்களும் அண்ணலாவின் அழகிய வரலாறுகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்ணலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அரபக நிலை எவ்வாறு இருந்தது என்ற தலைப்பில் இருந்து 4 நாட்கள் நேற்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குகை வாழ்க்கை, அதாவது ஹிரா குகையிலே அவர்களுக்கு நபித்துவம் எவ்வாறு அருள் பெற்றது என்பது வரை, அவர்களுடைய மழலை பருவம், அவர்களுடைய இளமை பருவம், அவர்களுடைய வம்சாவளி, அவர்களுடைய வர்த்தக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இது போன்ற விஷயங்கள் இதற்கு முன்னால் நமக்கு பகிரப்பட்டு வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் யார் என்பதை நாம் ஏன் அறிய வேண்டும்? இன்று நம் உலகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ், ரொம்ப டெரரான போலீஸ். ஆனால் அவரு ஒரு சாதாரண ஒரு கைதி லுங்கி கட்டிக்கிட்டு சாதாரண ஒரு மனிதர்கள் போல நம்ம இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் யாருன்னு நமக்கு தெரியல. அப்ப அவரை பார்த்தா நமக்கு எந்த ஒரு திடுக்கமோ எந்த விதமான ஒரு அச்சமோ ஏற்படாது. நார்மலா நம்மளும் பேசுவோம், கொள்ளுவோம். அதே மனிதரை நம்ம அடுத்த நாள் அவரை சீருடையில, அவருடைய யூனிஃபார்ம்ல, அவரு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் போலீஸா? இன்னும் அவர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்னு அந்த விஷயங்கள் வருது. இத்தனை பேரை இவர் என்கவுண்டர் பண்ணி இருக்கிறாரு, இவர் இத்தனை பேரை இந்த இடத்துல பார்த்தாலே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பல விதமான விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய தெரிய இப்படிப்பட்டவரா? அடுத்த நாள் அவர் யூனிஃபார்ம்ல பனியன்ல வருமானிட்டாலும் அவர் நம்ம பயப்படும். நேற்று எந்த பயமும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் ட்ரெஸ்ஸும் போடல, எதுவும் போடல, பயம், திடுக்கம். ஏன் இது ஏற்பட்டது? கண்ணியத்திற்குரிய அவர் யார் என்பதை நாம் அறிந்து விட்டோம். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவருடைய செயல்கள் எல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க, இப்பேற்பட்ட மனிதா, இப்படிப்பட்டவரா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரு சட்டையே இல்லாம வந்தாலும் அவர் பார்த்த உடனே ஒரு பயம், ஒரு திடுக்கம் ஏற்படுகின்றது அல்லவா? இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நபினா யார் நமக்கு தெரிந்தால்தான் நபியை பற்றிய அருமை நமக்கு புரியும். அல்லாஹ் என்றால் யார் என்று நமக்கு தெரிந்தால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்மால் முழுமையாக நிறைவேற்ற முடியும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை, அவருடைய வரலாறுகளை மிக சுருக்கமாக ஒரு தூண்டுதலாக இந்த பயான் நிகழ்ச்சிகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. முழுமையான வரலாறுகளை நாம் படித்தோம் என்று சொன்னால் படித்துக் கொண்டே போகலாம். அதை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டுவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய அடிப்படையாக இன்று ஆரம்பமாக தென்னஞ்சாலை பள்ளி இமாம் முகமது உமர் இர்ஷாதி ஹஸரத் அவர்கள் இன்னல்களும் இறை அழைப்பும் என்ற தலைப்பிலே நமக்கு முன்னுரையாற்றுவார்கள். ஆரம்பமாக மதரசா மாணவர் அஹ்மது முசா அவர்கள் إذا زلزلت الأرض زلزالها
وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. Alhamdulillah, அவருடைய மனசுக்கு Allah கொடுத்து தருவானாக. பெண்கள் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய தௌஃபீக் அவருக்கு தருவானாக. அதற்கு பண்ணிக்கணும். Alhamdulillah, nahmaduhu wa nusalli ala rasulil kareem, amma ba'd. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக ஆக்கியிருக்கின்றான். இது அல்லாஹ் நம் மீது செய்த மாபெரும் கிருபையாகின்றது. இந்த இஸ்லாம், இந்த தீன், இது நமக்கு சாதாரணமாக வந்ததா என்று பார்த்தால் கிடையாது. நமக்கு இந்த விஷயம் நம்மிடத்திலே வருவது என்பது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது இலகுவானதாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் அது நம் கிடைப்பதற்காக வேண்டி, நம்மிடத்தில் வருவதற்காக வேண்டி பல நபர்களுடைய தியாகங்களின் மூலியமாகத்தான், பல சஹாபாக்களுடைய தியாகங்களின் மூலியமாகத்தான், அவர்களுக்கு மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகங்களின் மூலியமாகத்தான் இந்த தீன் நமக்கு முழுமையாக இவ்வளவு அழகான ஒரு மார்க்கமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 40 வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இன்னல்களும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருந்தது. அவர்களை பற்றி அவருடைய மக்களே இவ்வாறாக கூறுவார்கள், அமீன் சாதிக் என்பதாக நாம் அறிந்தது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபியினுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு நுபுவத்திற்கு பிறகு உண்டான 23 ஆண்டு காலங்கள், அதில் முக்கியமாக 10 வருடங்கள், முதல் 10 வருடங்கள் இருக்கின்றது, அது பல இன்னல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த காலங்களாக இருக்கின்றது. பல வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் இன்னல்கள் கொடுத்தார்கள். முக்கியமாக அதில் ஒரு முக்கிய நிகழ்வுகளாக அவர்களுடைய உறவினர்களின் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னல்களை கொடுத்தார்கள். மக்கத்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா பணியை பார்க்கும் பொழுது, அழைப்பு பணியை பார்க்கும் பொழுது, இது இப்படியே இருந்தால் சரி வராது என்பது உணர்ந்து நம்முடைய மார்க்கம் இல்லாமலே போகிவிடும், நம்முடைய மதம் இல்லாமலே போகிவிடும் என்ற பயத்தினால் இதை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவதாக அவருடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களிடத்திலே சென்று, உங்களுடைய அண்ணன் மகனை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்கள் நம்முடைய கடவுள்களை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள், இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதனால் அவர்களை நீங்கள் நிப்பாட்டுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். இதை கேட்டவுடன் அபூ தாலிப் அவர்கள் முதலாவதாக மறுத்து விடுகின்றார்கள், உங்களுடைய வழிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்பதாக. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வளர்ச்சியை பார்க்கின்ற முஷ்ரிக்குகள் மீண்டும் ஒரு முறை கூட்டமாக சென்று அபூ தாலிப் அவரிடத்திலே முறையிடுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய சிறிய அண்ணன் பெரிய அண்ணனுடைய மகனை
எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் அவர்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்பதாக கொலை மிரட்டலை விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அப்போதும் அவர்களை அனுப்பிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று கூறுகின்றார்கள், மகனே, என்னிடத்திலே இவ்வளவு பெரிய ஒரு சுமையை சுமத்தி விட்டாயே என்பதாக கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் கூறுகின்றார்கள், என்னுடைய வலது கையில் நீங்கள் சூரியனையும் என்னுடைய இடது கையில் நீங்கள் சந்திரனையும் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் கூட அது இயலாத ஒரு காரியம். ஆனால் அதை நீங்கள் செய்தாலும் கூட நான் இந்த தஅவா பணியை ஒருபோதும் விட மாட்டேன் என்பதாக அவருடைய சிறிய தந்தையிடத்திலே கூறிவிடுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக உறவினர்களின் மூலமாக அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள். ஆனால் அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஅவாவுடைய பணியை விடவில்லை. மீண்டும் தொடர்ந்து கொண்டு தஅவாவுடைய பணியை செய்து கொண்டேதான் இருந்தார்கள். அடுத்ததாக இந்த வழியிலே செல்லவில்லை, பணத்தின் மூலியமாக செல்வங்களின் மூலியமாக அவர்கள் இந்த தஅவா பணியை விடுகின்றார்களா என்பதை பார்க்கலாம் என்பதற்காக வேண்டி உக்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று நான் கூறுகின்றேன், என்னுடைய பேச்சை அவர் கேட்பார் என்பதாக உக்பா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று பேசுகின்றார்கள். யா இப்னு அஹி, அவர் இருவரும் சகோதர உறவினர்கள், என்னுடைய மகனே, என்னுடைய சகோதரனே, உன்னிடத்திலே செல்வங்கள் குறைவாக இருக்கின்றதா என்னிடத்திலே கூறு. நாங்கள் அனைவரும் எங்களுடைய செல்வங்களை கொடுத்து எங்களுடைய செல்வங்களை ஒன்று சேர்த்து உன்னிடத்திலே கொடுக்கின்றோம். சரி, அது செல்வங்கள் இருக்கின்றது என்றால் உன்னிடத்திலே வீடுகள் இல்லையா, வீடுகள் குறைவானதாக இருக்கின்றதா என்னிடத்திலே கூறு. எங்களுடைய எல்லா நபர்களுடைய வீடுகளையும் உன்னிடத்திலே கொடுத்து விடுகின்றோம். இதுவல்ல, உன்னிடத்திலே ஏதாவது நோய்கள் இருக்கின்றதா அதையும் எங்களிடத்திலே கூறு. நாங்கள் ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவரை நாங்கள் அதற்காக வேண்டி என்று இருக்கக்கூடிய மருத்துவரை உன்னிடத்திலே அழைத்து வந்து சிகிச்சை செய்கின்றோம், அதற்குண்டான செலவினங்களை பார்க்கின்றோம் என்பதாக கேட்கின்றார்கள். அதுவும் இல்லையா, உனக்கு அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் தேவைப்படுகின்றதா அதையும் என்னிடத்திலே கேளு, நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதாக உக்பா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கின்றார்கள், பதில் எதுவும் கூறவில்லை. பதில் எதுவும் கூறாமல் ஹாமீம் சஜ்தா என்ற அத்தியாயத்தை ஓதுகின்றார்கள். ஓதக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள், சஜ்தாவுடைய ஆயத்து வருகின்றது, சஜ்தா செய்கின்றார்கள். அதற்கு பிறகு மீதம் உண்டான சூறாவையும் முடிக்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்கக்கூடிய விஷயம், உக்பா அவர்கள் அதற்கு முன்னதாக குர்ஆனினுடைய ஆயத்தை கேட்டதே கிடையாது. அவர்கள் அந்த குர்ஆனினுடைய ஆயத்தை முதலாவதாக கேட்கும் பொழுது அவர்கள் திகைச்சு விடுகின்றார்கள். எவ்வளவு அழகான ஒரு குர்ஆனாக, இவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றது, வரிகளாக இருக்கின்றது என்பதை அவர்கள் திகைத்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய மக்களிடத்திலே வருகின்றார்கள். வரும்பொழுது அவருடைய முகத்தில் அவர்கள் அவர்கள் செல்லும் பொழுது இருந்த அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் என்பது வரும்பொழுது அவரிடத்திலே இல்லை. அவர்கள் மக்களிடத்திலே கூறுகின்றார்கள், இந்த முஹம்மதை அவர்களுடைய போக்கிலே விட்டுவிடுங்கள், அவர்களை நீங்கள் சரி செய்ய நினைக்காதீர்கள். அவர்கள் இந்த மக்காவிற்காக வேண்டி இரண்டு விஷயத்தை செய்வார்கள். ஒன்று, அவர்களின் மூலமாக நமக்கு சிறப்பு என்பது கிடைக்கும். அது சிறப்பாக இருந்தால் அதற்கு காரணம் நாமளாக நம் அனைவருமாக இருப்போம், அந்த சிறப்பு நமக்கும் வந்துவிடும் என்பதாக கூறினார்கள். இரண்டாவது, அவர்கள் சிறப்பு இந்த மக்களுக்கு தருவார்கள். இல்லை என்றால் அவர்கள் யாராவது ஒருவரின் மூலமாக அவர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள் என்பதாக அந்த உக்பா என்பவர் சொல்லுகின்றார். இப்படியாக செல்வத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தஅவா பணியை நிப்பாட்ட, அந்த தஅவா பணியை தடுக்க செய்திருக்கின்றார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒருபோதும் இணங்கவில்லை. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை ஆரம்பித்த அந்த நுபுவத் கிடைத்தவுடன் வரகத் இப்னு நௌஃபல் என்ற சொல்லக்கூடிய ஒரு அறிஞரிடத்திலே செல்லுகின்றார்கள் தன்னுடைய மனைவியோடு.
அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள். அப்போது கூறுகின்றார்கள், உங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள் என்பதாக. அதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள், கவலையாகி விடுவார்கள். காரணம், 40 வருடங்கள் அவர்களுடன் இருந்திருந்தேன், அவர்களா என்னை வெளியாக்கி விடுவார்கள் என்னுடைய ஊரை விட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்பார்கள். இப்படியாக அவருடைய இந்த தாவா பணியை நிப்பாட்டுவதற்காக வேண்டி அவர்களை தொல்லை கொடுத்து அவருடைய ஊரை விட்டும் அவர்களை வெளியாக்குவதற்கு முயற்சித்தார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள். இது ஒரு புறம். அடுத்ததாக சஹாபாக்களை தொந்தரவு செய்வதன் மூலமாக, சஹாபாக்களை நோய்வினை செய்வதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை விடுகின்றார்களா என்பதையும் மக்கத்து முஷ்ரிக்குகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்காக வேண்டி பல உதாரணங்களை நாம் கூறலாம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தொந்தரவு செய்வதற்காக வேண்டித்தான். ஆனால் தன்னுடைய அழைப்பை ஏற்று வந்த சஹாபாக்களை தொந்தரவு செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே எந்த அளவிற்கு கவலை இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதை வைத்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவாவுடைய பணியை விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்திலும் கூட மக்கத்து முஷ்ரிக்குகள் இதை செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு பிறகுதான் இது தீனுல் இஸ்லாம் என்பது நம்முடைய கையில் வந்திருக்கின்றது. அந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை என்னவென்றால், இந்த அமானிதத்தை நமக்கு அடுத்து உள்ள நபர்களுக்கு, அடுத்து உள்ள ஜெனரேஷனுக்கு நாம் அழகான முறையிலே கொண்டு சேர்ப்பதுதான். இந்த அமானிதம் என்பதற்கு அழகாக ஒரு டெஃபினிஷன் செய்வார்கள், வல்உ ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லி. அதாவது ஒரு விஷயம் அது எப்படி நம்ம இடத்திலே வந்ததோ அதே போன்று நாம் பிறரிடத்திலே கொடுப்பது. ஒரு விஷயத்தை அதற்கு தகுதி இல்லாத இடத்திலே நாம் சேர்த்து விடுவது என்பது அமானிதத்திற்கு மோசம் செய்ததாக மாறிவிடுகின்றது. இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே வந்தது. அந்த அழகான முறையை போன்று நமக்கு பிறகு உண்டான ஜெனரேஷன் இடத்துல நாம் செல்ல வேண்டும் என்றால் இது போன்றுள்ள நிகழ்வுகளில் நாம் கலந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாம் படித்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எடுத்துரைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதை கேட்டு மதம்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல், இறை அழைப்பு பணியில் அவர்கள் சந்தித்த பலவிதமான கஷ்டங்களை பற்றி நமக்கு முன் எடுத்து வைத்தார்கள். அதாவது நபி அவர்கள் ஆரம்ப காலத்திலே நேரடியாக அவர்கள் தொல்லை கொடுத்தார்கள். உடல் ரீதியாக பல கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக நேரடியாக அவர்கள் கஅபாவுக்குள் தொழ முடியாத அளவுக்கு கூட பல இன்னல்கள் இருந்திருக்கின்றது. தாருல் அர்கம் என்ற அந்த வீட்டில் தான் ஆரம்ப அழைப்பு பணி ஆரம்பித்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் அந்த இடத்தில் தான் அழைப்பு பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குகின்றது. அல்லாஹ் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் தெளிவாக எடுத்து கூறிவிடுங்கள். அதே போன்று ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள். அவர்களை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாக நீங்க என்ன செய்ய, உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியான கட்டளை விடுத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அவர்களும் ஈமான் கொள்கின்றார்கள். அதன் பிறகு எது வேண்டுமானாலும் இந்த அழைப்பு பணி செய்யலாம் என்ற விஷயம் அந்த தோன்றுகின்றது.
அதன் பிறகு எக்கச்சக்கமான இன்னல் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று பண ரீதியாக அவர்களுக்கு இன்னல்களை கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு பணம் வேணுமா, அது வேண்டுமா, இது உடம்பு சரியில்லையா, அல்லது உங்களுக்கு ஏதேனும் வைத்தியம் பிடித்திருக்கின்றதா, நல்ல டாக்டர் நாங்க விட்டு நாங்களே செலவு பண்ணணும், இல்ல வேற ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனையா, அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இல்ல பெண் தேவையா அல்லது பொன் தேவையா, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், அதை நாம் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் கேட்டிருப்போம். தொடரக்கூடிய நேரங்களில் ஹஜ்ரத் அவர்களுடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒட்டகத்தினுடைய குடலை போடப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஒரு மாட்டுடைய குடல் எவ்வளவு வலுவானது நம்ம எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ஒட்டகத்தினுடைய குடல் எவ்வளவு பெரியதாக இருக்கும், அதை நபி அவர்கள் தொடரக்கூடிய நேரத்திலே சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்திலே போட்டு இருக்கின்றார். இந்த அழைப்பின் காரணமாக அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த விஷயத்தை எடுத்து வைத்ததின் காரணமாக 3 ஆண்டுகள் அபூ தாலிப் என்ற ஒரு கணவாயிலே அடைக்கப்பட்டிருந்தார். முஸ்லிம்கள் அனைவரையும் அடைத்து விட்டார். அங்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, பச்சின குழந்தைகளுக்கு பால் இல்லை. ஏன் பால் இல்ல? அவர்களுடைய தாய்மார்கள் சாப்பிடல. 3 ஆண்டுகள் எல்லாவற்றையும் அடைந்து விட்டார். ஏன்? இறை பணி செய்தார், இறை அழைப்பு செய்தார்கள். இதன் காரணமாக இவ்வளவு இன்னல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் இருந்தவர்கள் வரலாற்று நிகழ்வுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னா, நாங்கள் இலைத்தலைகளை, காய்ந்த இலைத்தலைகளை ஊற வைத்து நாங்கள் சாப்பிடுவோம், ஊற வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுடைய மலமெல்லாம் எப்படி இருக்கும், ஆட்டு புழுக்கைகளை போன்று இருக்கும் என்பதாக வரலாற்று தகவல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற இன்னல்களை எல்லாம் கண்டுதான் இந்த இறை மார்க்கம் நம்மை அடைந்திருக்கின்றது. அதில் அவர்கள் கொஞ்சம் தங்கடத்தில் இருப்பதன் காரணமாக அவர்களால் பேச முடியல. மேலும் கணியத்திற்குரியவர்களே, அடுத்தபடியாக அடுத்த தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் என்ற தலைப்பிலே மதீனா பள்ளிவாசலுடைய தலைவர் மற்றும் ஜாமியா சுல்தானியா அரபிக் கல்லூரி நிர்வாக தலைவருமான ஹாஃபிஸ் ஷபீர் அஹ்மத் ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب يسر ولا تعسر وتمم بالخير. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பரக்கத்து பொருந்திய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்த இந்த மாதத்தின் பரக்கத்தினால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களையும், நம் மீண்டெடுத்த தாய் தந்தையருடைய பாவங்களையும், நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஷேகுமாருடைய பாவங்களையும், எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள், உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களையும், நம்மளை விட்டு மரணித்து விட்ட முன்னோருடைய பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. நம்மில் நம் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ ரப்புல் ஆலமீன் அந்த வியாதிகளில் இருந்து சுகமளித்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வானாக. நம்மில் நம் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தினாலும் கடன்களாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோமோ
ரப்புல் ஆலமீன் அந்த கஷ்டங்களையும் கடன்களையும் நிவர்த்தி செய்து பலமான மகிழ்ச்சியான செழிப்பான ஒரு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனையுடைய கஷ்டங்கள், அதனுடைய சிரமங்கள், செலவினங்கள் இருந்து ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் சுல்தான்பேட்டை வட்டார ஜமாஅத் உலமா சபை சார்பாக கடந்த சில வருடங்களாக தொடர் பயான் என்ற நிகழ்ச்சியின் பேரில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை அறிந்து அவருடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதில் பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கும் ஜமாஅத் உலமா சபைக்கும் மனமார நன்றியும் துஆவும் செய்து கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரன் ஜஸா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வல்லல் நபியின் விண்ணுலக பயணம், மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணுலக பயணத்தை பற்றி எனக்கு பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு வரை நபிக்கு எந்த ஒரு பிரச்சனையோ சிக்கலோ மக்கா மாநகரத்தில் எந்த ஒரு தங்கடமும் அவர்களுக்கு இல்லை. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லா மனிதர்களும் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லா விஷயத்திற்கும் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். எல்லோரும் மதித்தார்கள். குறைஷி குடும்பம் மாத்திரமல்ல, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமையுடைய காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாம் கூட அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் நபியிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். அதுவரை நபிக்கு எந்த ஒரு இடையூறும் அவர்கள் தரவில்லை. எப்பொழுது அல்லாஹ் அவர்களை நபியாக அறிவித்தானோ, இராக் குகைக்கு சென்று நபி அவர்கள் நுபுவத்தை வாங்கினார்களோ, அதற்கு பின்னால் நபிக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பமானது. அவர்கள் நபித்துவத்தை வாங்கி வந்து 6 மாத காலங்கள் நபி அப்படியே இருக்கிறார்கள். நபி அவர்கள் அதிலிருந்து மீளவில்லை. அந்த அதிர்ச்சியில் மீளாமல் சில காலங்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் வஹியை எதிர்பார்த்தார்கள். அதிலிருந்து மீண்டதற்கு பின்னால் வஹியை எதிர்பார்த்தார்கள். அதற்கு அடுத்ததாக 6 மாதத்திற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் அப்படின்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். போர்வை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதரை, போர்வை போர்த்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, எழுந்திருங்கள், எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பின்னால்தான் நபி அவர்களுக்கு எல்லா பிரச்சனையுடைய முடிவு அப்போதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து நபிக்கு எல்லாமே சிக்கலாகவே போனது. கஷ்டத்தையே வாழ்க்கையாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். எங்கு போனாலும் அல்லாஹ் அதற்கு பின்ன சொன்னான், நீங்கள் வாழ்ந்திர் அஷிரகத்தல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்க என்ன செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நீங்க முதல்ல வெளியே போய் முதல்ல உங்க குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லுங்கள். இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்வதை முதலில் ஒரு குடும்பத்தார்கள் ஆரம்பிங்க என்று சொன்னார்கள். அப்ப நபி என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலைக்கு பின்னால் அப்போ போய் சென்று சொல்லக்கூடிய மலைக்குள்ள ஏறிட்டு தன்னுடைய ஒரு குடும்ப உறவுகளை பார்த்து சொன்னார்கள். தான் நபியாக அனுப்பப்பட்டுள்ள விஷயத்தை மக்களுக்கு சொன்னார்கள். தன்னுடைய குறைஷி குடும்பத்திற்கு சொன்னார்கள். அதை எல்லோரும் நிராகரித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, மக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் இந்த விஷயத்தை கடத்தி சென்று அவர்களை பற்றி மோசமான வார்த்தைகளை சொல்லி ஏசி பேசினார்கள். அதுவரை நபி அப்படிப்பட்ட மக்களை அவர்கள் பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட குறைஷிகளை அவர்கள் பார்க்கவில்லை. நபி அவர்கள் வேதனை அதிகமாகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. இன்னல்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தது, நாளுக்கு நாள் இன்னல்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. நபி அவர்களுக்கு 2 ஆறுதல்கள் கிடைத்தது. ஒன்று, அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு ஒரு அரணாக வெளியே இருந்தார்கள். என்னதான் மக்கத்து இறை மறுப்பாளர்கள் தொல்லைகள் கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட அபூ தாலிபை அவர்களை மீறி அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் மிக பெரும் ஒரு ஆளுமையாக அன்றைய தினம் அரபு உலகத்தில் பார்க்கப்பட்டவர்கள். அவர்களை யாராலும் இடையூறு செய்ய முடியவில்லை.
இப்படி ஒரு கருத்து சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூ தாலிப் அவர்களுக்கு ஈமான் கொடுக்காமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம். அவர்களை ஏன் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களாக வைத்தான் என்றால், அவர்கள் இறை மறுப்பாளராக இருந்ததின் காரணமாகத்தான் தன்னுடைய நபியை பாதுகாக்க முடிந்தது. அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களையும் அந்த மக்கள் வசைபாடி இருப்பார்கள், தொல்லைகள் கொடுத்திருப்பார்கள். இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு ஆறுதலாக இருந்தார்கள். அடுத்ததாக தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அன்பு மனைவி அன்னை கதீஜா அம்மா அவர்கள் நபி அவர்களுக்கு எல்லா வகையிலும் அருமருந்தாக இருந்தார்கள். கணவர் கஷ்டத்தோட வராங்க, இந்த மாதிரி மக்களை சந்திச்சேன், இவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாங்க, நான் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய குறைச்சி குலத்தினர்கள் குடும்பத்தார்கள் இப்படி எனக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள் என்று நான் நினைத்தது கிடையாது. அது போன்ற கஷ்டங்களையும் சிரமங்களையும் அந்த மக்கள் எனக்கு கொடுக்கிறார் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து சொல்கிறார்கள். அன்பு மனைவி அன்னை கதீஜா அம்மா அவர்கள் நபியுடைய எல்லா நிலையிலும் அவருடைய பங்களிப்பு மிக மகத்தானதாக இருந்திருக்கின்றது. நபியை வார்த்தெடுத்தவர்களின் முதன்மை பங்கு அன்னை கதீஜா அம்மா அவர்களுக்கு. அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அன்பு கணவரே, அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களை என்ன செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உறவுகளை அரவணைத்து நடக்கிறீர்கள், உறவு முறைகளிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ரொம்ப பேணுதலா இருக்கிறீங்க. உங்களை யார் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களோடு நீங்கள் ஒட்டி உறவாடுகிறீர்கள். உங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கின்றது. இதன் காரணமாக அல்லாஹ் உங்களை இழிவடை செய்ய மாட்டான். இன்னைக்கு நம்ம குடும்ப உறவுகளோடு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு இந்த பல இடங்கள்ல இழிவுகளும் கேவல்களும் ஏன் ஏற்படுகிறது என்று நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்ப உறவுகளோடு நாம் பலமாக இருப்போமேயானால், ஒரு ஒற்றுமையாக இருப்போமேயானால், நம்மை அணுகக்கூடியவர்கள் கூட யோசிப்பார்கள். அவர் குடும்ப உறவுகளை எல்லாம் பார்ப்பார்கள். இவர்களை நாம் ஏசி பேசினால் அந்த குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து வருவார்கள் என்று இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் குடும்பங்கள் தனித்தனி தீவுகளாக மாறி குடும்ப உறவுகள் என்பது சிதைந்து போய் கிடைக்கின்றது. அதனால்தான் நமக்கு பல வீழ்ச்சிகள் ஏற்படாத காரணமாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கதீஜா அம்மா சொன்னாங்க, நீங்க உறவுகளில் இடத்தில் என்ன செய்கிறீர்கள், மிக பேணுதலாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நீங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய சுமைகளை நீங்கள் சுமக்குகிறீர்கள். யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் சுமை, அவருடைய சுமைகளை எல்லாம் உங்களுடைய கஷ்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். இப்படிப்பட்ட குணமுள்ள உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ரஹீம், நீங்கள் உறவுகளுக்கிடையே இணக்கமாக வாழ்கிறீர்கள். நீங்கள் விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். விருந்தினர்களை நீங்கள் எப்படி உபசரிக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு இல்லாதவற்றை கூட அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அப்படிப்பட்ட தன்மை உங்களிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் அதனால் உங்களை ஒருபோதும் இழிவடை செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், யார் உண்மையான சோதனைகள் தவிக்கிறார்களோ அவர்களை அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், வலியவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க, அவங்க ஏழ்மையை போக்குவதற்காக வேண்டி நீங்கள் உழைத்து அந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவர்களை என்ன செய்றீங்க, அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களை ரப்புல் ஆலமீன் ஒருபொழுதும் இழிவு செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆறுதல்களை அவர்கள் சொல்லி தந்தார்கள். நபி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஒரு கட்டத்தில் மக்கத்து காபிர்கள் நபியும் நபியுடைய குடும்பத்தினரையும் ஒரு பள்ளத்தாக்கில் ஒதுக்கினார்கள். எந்த ஒரு ஊரோடு ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் அவர்களுக்கு எந்த ஒரு சவகாசமும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நபியுடைய குடும்பத்தை பிரித்து வைத்தார்கள்.
3 வருட காலங்கள் நபியும் குடும்பத்தினரும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளானார்கள். அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிக்கு ஆறுதலாக இருந்த அவருடைய அன்பு மனைவி அன்னை கத்தீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக விழுந்தது. மிகப்பெரிய ஒரு சிரமத்திலும் கஷ்டத்திலும் அவர்களுக்கு இன்னும் அதிகமானது. மனவேதனை அவருக்கு அதிகமானது. அதிலிருந்து மீளாத நேரத்தில் அவருக்கு வெளியே ஆறுதலாக அரணாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். நபி அவர்கள் நிராதரவாணியாக ஆனார்கள். யாருடைய ஆதரவும் இல்லாதவர்களாக ஆனார்கள். இப்பொழுது காபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு அது ஒரு வசதியாக ஏற்பட்டு நபிக்கு இன்னும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகமாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் நபியர்களால் அங்கு இருக்க முடியவில்லை. அங்கிருந்து வெளியே செல்கிறார்கள். தாயிஃபை நோக்கி செல்கிறார்கள். தன்னுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை அழைத்துக் கொண்டு தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களாவது தன்னுடைய சொல்லுக்கு செவிதாய்த்து இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த மனிதருக்கு சொன்னார்கள். அவர்கள் இவர்களை விட மிக மோசமானவர்களாக இருந்தார்கள். சிறார்களை விட்டு நபியை கேவலப்படுத்தினார்கள். கல்லை கொண்டு அடித்தார்கள். கேவல வார்த்தைகளால், சொற்களால் அவர்களை காயப்படுத்தினார்கள். நபி அவர்கள் மிக வேதனையோடு அந்த ஊரிலிருந்து வெளியாகி வருகிறார்கள். ஒரு தோட்டத்தில் அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு அடிமை அவர்களுக்காக பலசாறுகளை தருகிறார். அதை குடித்துவிட்டு அந்த அடிமையும் இஸ்லாத்தை ஏற்றார். அந்த தாயிஃபில் ஒரு மனிதர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றார். அப்ப நபி அவர்களுடைய வேதனை மிக அதிகமானது. உச்சக்கட்டத்துடைய வேதனையில் இருந்தார்கள். அப்போது அந்த நிலையில் ரப்பிடத்தில் அவர்கள் கையேந்தினார்கள். நபியுடைய மனவேதனை எப்படி இருந்தது என்பதை இந்த துஆவின் மூலியமாக அவர் வெளிப்படுத்தினார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பலமும் குன்றிவிட்டது. நான் பலகீனப்பட்டு போய்விட்டேன். நான் இந்த மக்களிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இது எப்படி சாதாரண வார்த்தைகளாக நாம் கடந்து சென்று விட முடியாது. இது ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட வேதனையுடைய வெளிப்பாடு. எப்படிப்பட்ட நபி, இந்த நபியை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த நபியுடைய நிலை, நான் பலம் குன்றிவிட்டேன். இந்த மக்களிடத்தில் எப்படி நான் சொல்ல வேண்டும் என்று யா அல்லாஹ் எனக்கு தெரியவில்லை. நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறாய்? என்னை பார்த்தாலே கடுகடுத்து போகிறார்களே, என்னை எதிரியை போல நினைக்கிறார்களே, அப்படிப்பட்ட எதிரிடத்திலா என்னை ஒப்படைக்க போகிறாய்? என்னை இழிவாக பார்க்கிறார்கள், என்னை இழிவாக பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலா என்னை ஒப்படைக்க போகிறாய்? பலகீனமானவர்கள் நிறைவா, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் சொன்னார்கள். இன்னைக்கு நமக்கும் இது போன்ற நிலையில தான் நாம் இருக்கிறோம். இந்த இந்திய திருநாட்டுல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது. என்ன பலம் என்று நம்ம நினைக்கிறோம்? ஆட்சி அதிகாரங்கள்ல நம்ம ஏதாவது பெரிய இடத்துல இருக்கிறோமா? இல்ல பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்று இருக்கிறோமா? இல்ல கல்வி ரீதியாக நம்ம பெரிய முன்னேற்றத்துல இருக்கிறோமா? எல்லாவற்றத்திலும் நாம் பலகீனமாகத்தான் இருக்கிறோம். எல்லோரும் நம்மை கடுகடுத்த முகத்தோடு எதிரியை போன்றுதான் நம்மை பார்க்கிறார்கள். அப்படிதான் இன்று சித்தரிக்கப்படுகின்றார்கள். நம்முடைய ஆடைகளோடு, ஒரு முஸ்லீமோட அடையாளத்தோடு ஒரு இடத்துக்கு செல்வதற்கு எத்தனை முஸ்லிம்கள் பயப்படுகிறார்கள். இந்த வட மாநிலங்களில் அல்ல, நம் பகுதிகளில் கூட அது போன்று எத்தனையோ பேர்கள் தன்னை இஸ்லாமியர்கள் என்று அறிமுகப்படுத்துவதே மறைக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவுகளும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனவேதனையின் காரணமாக இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அப்ப நாமும் அல்லாஹ்விடத்துல இது போன்ற அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். கடைசியாக அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால், நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு தெரியல, என் மேல உனக்கு கோபம் இல்லை என்றால் நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ என்ன சொல்ற நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன செய்கிறாயோ, எதை நடத்துகிறாயோ அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க இந்த துஆவை செய்கிறேன். அங்கிருந்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவிற்கு செல்கிறார்கள். மக்காவினுடைய ஒரு பழக்கம், மக்காவிலிருந்து ஒருவர் வெளியாகிவிட்டால் மீண்டும் மக்காவுக்கு செல்ல யாராவது அடக்கலம் தர வேண்டும். நபி அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு வந்தது காரணமாக போறாங்க. அந்த காபிர்கள் எல்லாம் நபியை உள்ள ஊர், தன்னுடைய சொந்த ஊர்,
தான் வாழ்ந்த 40 வருட காலங்கள் வாழ்ந்த அந்த ஊருக்குள் நபியை அனுமதிக்கவில்லை. எப்படிப்பட்ட வேதனையில் இருப்பார்கள். நாம நம்ம ஊர்ல இருக்கிறோம், நம்ம ஊருக்குள்ள வரோம், திடீர்னு நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுத்துட்டோம்னா நமக்கு எந்த மாதிரியா மனைவியில் நம்ம இருப்போம். நபி எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள். மனைவியை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய பெரிய தந்தை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் அந்த மக்கள் இழிவுபடுத்தினார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னுடைய தாய் நாட்டிற்கு தன் ஒரு ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த மக்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ஒவ்வொரு குறைஷிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் அபயமளியுங்கள், நீங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று ஒவ்வொருவராக கேட்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஜாபிர் இப்னு முத்தைம் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், அவர் கை சேதப்படுகின்றார். முகம்மதுக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலை? எப்படிப்பட்ட முகம்மது அவர் எதை சொன்னாலும் இந்த குறைஷிகளும் இந்த மக்கத்து காபிர்களும் கேட்கக்கூடிய நிலையில் இருந்த முகம்மது இந்த ஊருக்கு வருவதற்கு தடையா? நான் அவருக்கு அடைக்கலம் தருகிறேன். தன்னுடைய மகனிடத்தெல்லாம் கூட்டு சொன்னாங்க, நான் முகம்மது அவர்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன், நீங்கள் எல்லோரும் பக்கபலமாக இருங்கள் என்று சொல்லி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்ய சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாராவது அவர்கள் மீது கை வைப்பதாக இருந்தால் என்னோடும் என் பிள்ளைகளோடும் போரிட்டு விட்டு நீங்கள் அவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நாடினால் ஒரு காஃபிரை கொண்டு கூட என்ன செய்வான், ஒரு சமூகத்தையே பாதுகாப்பான். ஒரு நபிக்கு அல்லாஹ் ஒரு நிறை மறுப்பாறை வைத்துதான் அல்லாஹ் பாதுகாப்பை தந்தான். அல்லாஹ் அது போன்ற ஒரு பாதுகாப்பை நாடினால் நமக்கும் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தர முடியும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப மீண்டும் நபி அவர்கள் காபத்துல்லாவுக்கு மக்கமானதுக்கு வந்து விட்டார்கள். நபியுடைய வேதனை உச்சக்கட்டம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை படுவதை விரும்பக்கூடியவனா ரப்பு? தன்னுடைய அன்பர், தன்னுடைய நண்பர் இவ்வளவு கஷ்டங்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் ஈவு இரக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவனா ரப்புல் ஆலமீன் அந்த நபியை சந்தோஷப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும், அவர்கள் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஏற்பட்டதான் மேராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணுலக பயணம். இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு வந்தா தான் விண்ணுலக பயணத்தை தெரியன்றதுக்காக தான் அப்படியே போயிட்டு வந்தோம். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுல உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து நபியை எழுப்பிட்டு புறப்படுங்க சொல்லிட்டு புராக்குடைய வாகனத்துல நபியை கூப்பிட்டு நேரம் பைத்துல் மஸ்ஜித் ஹரமுக்கு போறாங்க, காபத்துல்லாவுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் ஜம்சம் நீரா நபியுடைய உள்ளத்தை கழுகப்படுகின்றது. இல்மை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டும் நபி அவர்களுடைய உள்ளத்தை நிரப்பப்பட்டதற்கு பின்னால் நபியுடைய கரத்தை அவர்கள் பிடித்த நிலையில் காபத்துல்லாவை 7 முறை தவாஃப் செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நபியிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறான். அது வரைக்கும் நபிக்கு தெரியாது. அவங்க சொன்னதற்கு பின்னால மீண்டும் அங்கிருந்து புராக்குடைய வாகனத்திலிருந்து அக்ஸா பள்ளியை நோக்கி இருவரும் அந்த புராக்குடைய வாகனத்தில் செல்கிறார்கள். செல்லுகின்ற பொழுது அந்த வழித்தடங்களில் கண்பன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறார்கள். அல்லாஹ் சில நிகழ்வுகளா அவங்க காமிக்கிறான். வியாபார கூட்டங்கள் மக்காவிற்கு வருகிறது, மக்காவில் சில வியாபார கூட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் புராக்கில் இருந்து இறங்க சொல்கிறார்கள். நபி அவர்களை ஒரு இடத்தில் இறங்கி இந்த இடத்தில் 2 ரக்காத் தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் புறப்பட்டார்கள், மீண்டும் இன்னொரு இடத்தில் நிறுத்தினார்கள், அங்கும் தொழ சொன்னார்கள். இதுபோல் 3 இடத்தில் நிறுத்தப்பட்டு 2 ரக்காத்துகள் நபி அவர்கள் அந்த இடத்தில் தொழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள். காரணம் கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், முதல் இடம் நீங்கள் ஹிஜ்ரத் செல்ல இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள். மதீனா மாநகரத்தை சுட்டி காட்டினார்கள். நீங்க செல்ல இருக்கக்கூடிய இடம் இது என்று சொன்னார்கள். 2வது இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூர் சீனா மலையில் வைத்து அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்தான், அந்த இடத்தை சொன்னார்கள். 3வது இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்று சொன்னார்கள். அப்படியே மீண்டும் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குரல் கேட்கின்றது, யா முஹம்மத் யா முஹம்மத் என்று. ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதை திரும்பாதீர்கள், சென்று கொண்டே இருங்கள் சொன்னார்கள். மீண்டும் சில தூரத்திற்கு பின்னால் யா முஹம்மத் யா முஹம்மத் என்று கூப்பிட்டார்கள். மீண்டும் சொன்னார்கள், சென்று கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். வாகனம் சென்று கொண்டிருந்தது.
மூன்றாவது ஒரு அழகிய தோற்றத்தில் ஒரு பெண்மணி முன்னால் வந்தால் நபியை பார்த்து சொன்னார்கள், அவரை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் சொன்னார்கள், முதலில் கூப்பிட்டவர்கள் யூதர்கள், நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் உம்மத்தினர்கள் எல்லோரையும் அவர்கள் வழிகெடுத்திருப்பார்கள் அந்த யூதர்கள். இரண்டாவது கூப்பிட்டவர்கள் கிறித்துவர்கள், அவர்கள் கூப்பிட்டு இருந்து நீங்கள் திரும்பி இருந்தால் உங்கள் கூட்டத்தினரை எல்லோரும் அவர்கள் கிறித்துவர்களாக மாற்றியிருப்பார்கள், வழிகேட்டு செய்திருப்பார்கள். மூன்றாவது அந்த பெண் உலக அலங்காரங்கள், ஆபாசங்கள், இதை பார்த்து உங்களுடைய சமூகம் மனையீச்சின் பால் சென்று ஒட்டுமொத்த சமூகமும் அழிந்திருக்கும் என்று பெருமானார் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். மீண்டும் போறாங்க, போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நறுமணம் வீசுகிறது, பூமியில் இருந்து ஒரு அழகிய ஒரு நறுமணம் வீசுகிறது. அண்ணலம் பெருமானார் கேட்டார்கள், என்ன நறுமணம் என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணியுடைய கபரில் இருந்து இந்த வாசனை வருகிறது என்று சொன்னார்கள். அதை பற்றி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், ஃபிரௌனுடைய அவையில் ஒரு பெண்மணி இருந்தால் அவளுடைய வேலை ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளுக்கு தலை சீவுவது. ஒரு முறை தலை சீவுகின்ற பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டதற்கு பின்னால் அவள் பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுத்தாள். அதை பார்த்த ஃபிரௌனுடைய மகள் சொன்னாள், என் ரப்பை, என் தந்தையை விட வேறு ரப்பு யார் இருக்கிறார்? என் ரப்பு தானே, ரப்புக்கெல்லாம் ரப்பு என்று சொன்னார். அப்போது அந்த பெண்மணி சொன்னால், அதுவரை மறைத்து வைத்த தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தினாள். இல்லை, எல்லாருக்கும் வேண்டி எனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, உனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, உன் தந்தைக்கும் ரப்பு அவர்களா என்று சொல்லுகின்ற பொழுது, தன் தந்தையிடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஃபிரௌன் என்ன செய்தான்? அந்த பெண்ணுக்கு 4 குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகளை அவன் ஒவ்வொன்றாக நெருப்பு குன்றத்தில் தூக்கி எறிந்தான். அப்பொழுதும் அந்த பெண்மணி ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். கடைசியாக தன்னுடைய கை குழந்தை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த தாய் யோசித்தாள். அப்பொழுது அந்த கை குழந்தை பேசியதாக வரலாறு சொல்கின்றது, தாய் அவர்களே, நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், உங்களுடைய ஈமானில் நீங்கள் உறுதியாக இருங்கள், அல்லாஹ் தான் எனக்கும் ரப்பு, உங்களுக்கும் ரப்பு, ஃபிரௌனுக்கும் ரப்பு என்று அந்த குழந்தை பேசியதாக வரலாறு. அந்த குழந்தையும் அந்த நெருப்பு குன்றத்தில் வீசிவிட்டு கடைசியாக அந்த பெண்மணியும் அவன் போட்டான். இவர்கள் எல்லோரும் சேர்த்து ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து வரக்கூடிய நறுமணம் என்று சொன்னார்கள். நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்மளுடைய ஈமானினுடைய விஷயங்களில் நாம் உறுதியாக இருப்போமேயானால் ரப்புல் ஆலமீன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்முடைய கபர்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நறுமணங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட கபர்களாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய கபர்களை மாற்ற வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் துஆக்களை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ஸாவுடைய பள்ளிக்கு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் 3 பாத்திரங்களில், ஒரு பாத்திரத்தில் பாலும், மறு பாத்திரத்தில் தண்ணீரும், மற்றொரு பாத்திரத்தில் மதுவும் வைத்தார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் எடுத்து அருந்தினார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், நீங்கள் மது எடுத்திருந்தால் உங்களுடைய கூட்டத்தினர், உங்கள் சமூகம் மனையிச்சையின்பால் அழிந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். தண்ணீர் எடுத்திருப்பீர்களே ஆனால் தண்ணீர் வெள்ளத்தில் அவர்கள் அழிந்திருக்கும் என்று சொன்னார்கள். பாலை எடுத்ததுடைய பரக்கத் அவர்கள் இயற்கை மார்க்கத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அக்ஸா பள்ளியில் முழுவதுமாக மனிதர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார் என்று கேட்கும் போது சொன்னார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள நபிமார்கள் எல்லோரும் இங்கு ஆஜராகி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் இமாமத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நபி அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு மெஹாவில் எடுத்து வைத்தார்கள். நபி அவர்கள் எல்லோருக்கும் வேண்டி தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் நபிமார்களுக்கெல்லாம் இமாமத் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு? பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம், எல்லா நபிமார்களும் இருக்கக்கூடிய சிறப்புகளும் ஒன்று சேரப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிஃபத்துகளை தந்திருந்தான், ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருந்தான். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். சுலைமான் நபி எல்லா உயிரிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானாருக்கும் அந்த தன்மை இருந்தது. ஒட்டகத்தில் பேசினார்கள், மலையிடத்தில் பேசினார்கள். பெருமானார் எல்லாவற்றிலும் பெருமானார் பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோய் உள்ளவர்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை தந்திருந்தான். கண் பார்வையற்றவர்களுக்கு அவர்கள் கண் பார்வை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். இது போன்று எல்லா ஆற்றல்களும் ஒன்று பெற்று எல்லா சிபத்துகளும் ஒன்று சேரப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் இமாமத்து செய்து தொழுகை முடித்துவிட்டு முதல் வானத்திற்கு சென்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். பாவா அவர்களை பார்த்து பேசினார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திப்பதற்கு கூட ஒரு காரணங்களை வைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சந்திப்பதற்கு காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்ததற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ஒரு கனியை காட்டி இதை உண்ணாதீர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் உண்டார்கள். அதன் காரணமாக வெளியேற்றப்பட்டார்கள். நாளை நீங்களும் உங்களை ஊரிலிருந்து விரட்டப்படுவீர்கள் என்பதை உணர்த்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். அவர்கள் யூதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அவர்களை அவர் சகோதரர்கள் கொலை செய்ய முற்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களிடத்தில் உணவு தேடி வந்த பொழுது அவர்களை அவர் மன்னித்தார்கள். அதுபோன்று நாளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்தை வெற்றி கொள்கின்ற பொழுது அந்த காஃபிர்களிடத்தில் பெருமானார் கேட்பார்கள், உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் கண்ணியமானவர்கள், உங்கள் பெற்றோர்கள் உங்கள் தந்தை கண்ணியமானவர்கள், நீங்கள் கண்ணியமானவர்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். இதைதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமானவர்கள், அவருடைய தந்தை கண்ணியமானவர்கள், அவர் தந்தையுடைய தந்தை கண்ணியமானவர்கள், நான் உங்களை மன்னித்து விட்டது அவர்கள் சொன்னதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். அவர்கள் எழுதுகோலை அவர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார்கள். எழுதுகோலை கொண்டு இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இதான் ரப்புல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் நபி அவர்களை சந்திக்க வைத்தான். அடுத்த வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபிமார்களில் அதிகமாக பிரியப்படக்கூடிய மக்கள் சமூகம் அவருடைய சமூகமாகத்தான் இருந்தது. அவர்கள் அந்த சமூக மக்கள் முழுவதும் பிரியப்படக்கூடிய ஒரு நபியாக இருந்தார்கள். அதுபோன்றுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு பிரியப்படக்கூடிய ஒரு சமூகமாக, நம் உயிரை விட நம் மனைவி மக்களை விட அதிகமாக நேசக்கம் கொள்ளக்கூடிய ஒரு நபியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிந்தார். அடுத்ததாக ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் ஒரு வசியத் செய்தார்கள், நீங்கள் பூமிக்கு சென்றதற்கு பின்னால் உங்கள் சமூக மக்களிடத்தில் சொல்லுங்கள், பூமி இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி தட்டந்தரையாக இருக்கின்றது, தரிசீலமாக இருக்கின்றது. உங்கள் மக்களிடத்தில் தஸ்பீஹாத்துகளை அதிகமாக ஓதச் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்ற தஸ்பீஹாத்துகளை அவர்கள் அதிகமாக ஓதச் சொல்லுங்கள். அதன் காரணமாக சொர்க்கத்தில் பல மரங்கள் நடப்படும், பல இலைகள் செடிகள் வளரும், அந்த இடம் பசுமையாக்கப்படும். அவர்கள் வருகின்ற போது அந்த இடத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று இந்த வசியத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு செல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுவரைதான் எனக்கு அனுமதி, இதுக்கு மேல் நான் சென்றால் நான் கரிக்கப்பட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தில் பார்க்கிறார்கள். சொர்க்கத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்களை பார்க்கிறார்கள், நரகத்தில் பார்த்த சில விஷயங்களை சொன்னார்கள். 2 கறி துண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. நாற்றம் அடித்த கரியும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு இறைச்சி துண்டும் வைக்கப்பட்டது. அந்த மக்கள் எல்லாம் அந்த நாட்டம் பிடித்த கரியை எடுத்து சாப்பிட்டார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் அதை சாப்பிடுகிறார்கள்? அழகிய மனைவி வீட்டில் இருக்கும் போது வெளியே சென்று விபச்சாரம் செய்தவர்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். சிலர்கள் வாயை பிளந்து கொண்டிருந்தார்கள், அவருடைய வாயில் நெருப்பு கங்குகளை கொட்டப்பட்டது. பெருமானார் கேட்டார்கள், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கின்ற போது சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் அனாதையுடைய சொத்துக்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், மோசடி செய்து சாப்பிட்டுக் கொண்டவர்கள். அதன் காரணமாக இவருடைய வாய்களில் எல்லாம் நெருப்பு கங்குகள் கொட்டப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. பெண்கள் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தார்கள். காரணம் கேட்கும் போது சொன்னார்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு மீது அவர்கள் சாபமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான் பெற்ற பிள்ளைகள் மீது அதிகமாக சாபமிடக்கூடிய பெண்மணிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய கணவனுக்கு காட்டாமல் வெளியே செல்லக்கூடிய கண்டவர்களுக்கெல்லாம் காமித்தவர்கள் இவர்கள். அதன் காரணமாக இவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள்.
அதற்கு பின்னால் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அவர் வருகின்ற போது அல்லாஹ் 3 அன்பளிப்புகளை கண்பன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஒன்று 50 நேர தொழுகை கொடுத்தான், மற்றொன்று சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி 2 அத்தியாயத்தை கொடுத்தான். 3 ஒரு சுப செய்தியை சொன்னான். உங்களுடைய உம்மத்தில் யார் ஈமானோடு மரணிக்கின்றாரோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் உண்டு என்றது அந்த நல்ல விஷயத்தை உங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம என்ன பாவமா செஞ்சாலும் ஈமானோட மரணிச்சுன்னா கடைசியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். யார் ஒரு ஈமான் கிடைக்கலையோ அவருடைய இருப்பிடம் நரகம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதியாக நபியிடத்தில் நேராக சொன்ன விஷயம். அதுக்கு பிறகு வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 நேர தொழுகைகளை உங்களுடைய உம்மத்தினர் தொழ மாட்டாங்கன்னு சொல்லி அது சிறுக சிறுக குறைச்சி கடைசி 5 நேர தொழுகையாக மாற்றப்பட்டு நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்துட்டாங்க. மேராஜ் முடிச்சிட்டு காலையில உம்மானி அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இது மாதிரி நான் மேராஜுடைய பயணத்தை சென்று வந்த விஷயத்தை மக்களிடத்தில் சொல்லப்பட சொல்லும்போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏற்கு முன்னிலேயே நீங்க சொல்றதெல்லாம் அவர்கள் கட்டுக்கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே இரவுல நீங்க மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இது சொல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய முஅஜிசாத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு காலையில வெளியே வராங்க. நபி வெளிவரும் முதல்ல சந்திச்ச நபர் யாருன்னா அபூஜஹல் தான் பாக்குறாங்க. அபூஜஹல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரி. ரசூலுல்லாஹ் வரும்போது யாரை பாக்குறாங்க? அபூஜஹல் தான் பாக்குறாங்க. நபி பேசக்கூடாது அமைதியா போறாங்க. அவனா குரல் கொடுக்குறான், இன்னும் முகமது விஷயம் இருக்குதா, இதை செய்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நபி இடத்துல கேட்கும்போது சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. நான் நேற்று இரவு நான் என்ன செஞ்சேன்? மேராஜுக்கு சென்றேன். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து விண்ணூல பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வை சென்று சந்தித்து விட்டு தொழுகை எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அவன் ஏளனமாக செஞ்சுட்டு சொன்னான், அப்படியா என்கிட்ட மட்டும் சொல்லாத, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன், எல்லாரும் சொல்லு அப்படி சொல்லு. மக்களாக எல்லா மக்களையும் கூப்பிட்டு வரலாம். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், தான் கண்ட வந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அவன் கேவலமாக பேசினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துல இல்ல. அவங்க தவறு சொல்லப்பட்டு நேரா வராங்க. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, நபியின் மீது இப்படி ஒரு இட்டு கட்டுப்படுறாங்க, நபி மேராஜுக்கு சென்றதாக இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள் என்று அவர் மறுத்தார்கள். இல்ல அப்படி நபி சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு. இல்ல சொல்ல இல்ல நபி தான் சொன்னாரு. அப்போ அபூபக்கர் நேரால் கூட்டத்துல வராங்க. நபியை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க அது மாதிரி சொன்னீங்களா? மேராஜுக்கு நீங்கள் சென்று வந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீர்களா என்று சொன்ன பொழுது ஆம் சித்திக், ஆம் அபூபக்கர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னது உண்மைதான். அப்ப கூட்டத்துல சொன்னாரு, என்னப்பா என்ன சொன்ன, நீ பாட்டு ஒத்துக்கிட்டியே? அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடம் இருந்து வஹி வருகிறது என்று அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை நம்பினோம். இன்னைக்கு மேராஜுக்கு சென்று வந்து என்று நபி சொன்னார்கள், அதை நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். அப்பதான் அவங்க சித்திக் என்று நபிகளால் ஒரு அடைமொழி அளிக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து அபூபக்கர் சித்திக் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு முஃமின்களுக்கும் மேராஜ் இருக்கிறது. ஒவ்வொரு முஃமின்களுக்கும் மேராஜ் இருக்கிறது. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் ஒரு மனிதருக்கு மரணம் வரை இருக்கிறது என்றால் வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு மலக்குமாரை அனுப்புகிறான். சொர்க்கத்தினுடைய கஃனை எடுத்துக்கொண்டு நறுமணங்களை எடுத்து கொண்டு வந்து அந்த மலக்கு வருகிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றுகிறார். கைப்பற்றியதற்கு பின்னால் அந்த வந்த மலக்கு அந்த ரூஹை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு வானத்துக்கு புறப்படுவார். மேராஜ் பயணத்தை மேற்கொள்ளும் அவருடைய ரூஹ் முதல் வானத்திற்கு போகின்ற போது நறுமணத்தோடு போகும். மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்களாம், யாருடைய ரூஹ், இது யாருடைய ரூஹ் என்று கேட்கின்ற போது இன்னாருடைய மகனுடைய ரூஹ் என்று அந்த இடத்தில் சொல்லப்படும். 7 வானத்தை கடந்து செல்லும், அல்லாஹ்விடத்துக்கு செல்லும். 7வது வானத்துக்கு எழுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த ரூஹ் இல்லியின் என்று சொல்லக்கூடிய பதிவேட்டில் அந்த பெயரை பதிவு செய்யுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், மீண்டும் அந்த உயிருக்கு அந்த உயிரை அந்த உடலோடு சென்று விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் கபூரில் வைத்ததற்கு பின்னால் அந்த கபூரில் அந்த உயிருக்கு அந்த மையத்துக்கு ரூஹளிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒவ்வொரு ரூஹும், மோமினான ஒவ்வொரு ரூஹும் மேராஜுக்கு சென்று 7 வானத்தை கடந்து மீண்டும் வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் பாவியான ரூஹ் இருக்கிறதே, அது நாட்டம் பிடித்த அசிங்கமாக அருவருக்கு பக்க ஒரு மலக்கு வருவார், நாட்டம் பிடித்த துணியை எடுத்து வருவார். அவருடைய ரூஹை மிக கஷ்டமான கடினமான முறை பிடுங்கப்படும். கம்பளி துணிய ஒரு இரும்புல சுத்தி இழுத்த எப்படி கஷ்டப்பட்டு எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து அவருடைய ரூஹை வைத்து கொண்டு போகும்போது நாட்டம் துர்நாற்றம் வீசும். அல்லாஹ் சொல்லுவானா, அந்த ரூஹை தூக்கி எறியுங்கள் என்று. அது மேலெல்லாம் போவாது. முதல் வானத்தில் எல்லாம் தூக்கி எறிய சொல்லிடுவான்.
அப்படிப்பட்ட ஒரு மோசமான ரூஹ்களா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த மேராஜுடைய பயணத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் முதன்மை சொன்ன ரூஹை போன்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரூஹை ஆக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரே, மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ஒரு தீர்வாக ஆக்கினான். அதோடைய பரக்கத் தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது. அன்னைக்கு மறானிலே தொழுகை கடமையாயிடுச்சு. லோகூர்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலைல வந்தாங்க, லோகூர்ல தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. முதல் நேரம் லோகூர்ல தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அது எப்படி தொழுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுது காட்டுறாங்க. கஅபத்துல்லாஹ்ல எப்படி தொழுன்னு அவ்வல் வக்த்ல வராங்க, வந்து தொழுகை காட்டுறாங்க. லோகூர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபு வரைக்கும் தொழுகை காட்டுறாங்க. மறுநாள் மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஆகிர் வக்த்ல வராங்க. அதே லோகூர், அஸ்ர், மக்ரிப், இஷா தொழுகை வச்சுட்டு இப்படிதான் தொழுகின்ற ஒரு முறையை நபி அவர்கள் காண்பித்து விட்டு சென்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோடைய நோக்கம் என்னவென்றால், தொழுகை மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு முஃமின்களுக்கும் மேராஜ் என்பது தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்போ தொழுகை விஷயத்துல நம்ம ரொம்ப மிக மிக பேணுதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அறிந்து அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். நபி பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகப்பட்ட கஷ்டங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஈட்டெழுத்திற்காக வேண்டி, தன்னை ஈமான் கொண்ட எல்லா மக்களும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டிதான் அவர்கள் இத்தனை கஷ்டங்களும் பட்டார்கள். அப்படிப்பட்ட நபியின் மீது நாம் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நபிக்கு செய்ய வேண்டிய கடமை அதுதான். சென்ற முறையிடம் இந்த இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச நபியின் மீது 200 ஸலவாத்து ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம மட்டும் இல்லை, நாமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களும் இது தினசரி ஓதக்கூடிய ஒரு அமலாக. எத்தனையோ நேரங்கள் செல்போன்ல எவ்வளவு நேரங்கள் கழிக்கிறோம், டிவி பார்த்து எவ்வளவு நேரம் கழிக்கிறோம், படிப்பதற்காக பிள்ளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடங்கள் நாம செஞ்சா நம்ம மனைவி செய்வாங்க, நம்ம மனைவி செஞ்சா நம்மளுடைய பிள்ளைகள் செய்யும். இதனுடைய பரக்கத் நம்ம சொல்லி பார்த்தா அனுபவிச்சு பார்ப்போம். அப்படி நபியின் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லி நபியுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.